கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று ராஜகமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று காலை பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடன் மேயர் மகேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது வேட்பாளர் விஜய் வசந்த் பேசுகையில், மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் தற்போது துவங்கியுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம் தேசத்தின் மக்களை மீட்டெடுப்பதற்காக மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நமது மக்கள் அடிமை ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றனர். தற்போது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் உருவாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை பிரித்து அவர் வாழ்வாதாரங்களை நசுக்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு துணை நிற்பதாக மக்களை பிரித்தாள முயற்சி செய்கின்ற வேளையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த அவல ஆட்சியிலிருந்து மக்களை மீட்க நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் துவங்கியுள்ளது என பேசினார். வெற்றி காஷ்மீர் வரைக்கும் எதிர்கொள்ள வேண்டும், எதிரொலிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு அவருக்கு எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் இந்திய கூட்டணி சார்பில் வரவேற்பினை கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மிக முக்கியமான நாள். நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நாள். மறந்துடாதீர்கள், மனதம் இருந்திராதீர்கள். மத்தியில் ஆளும் பாஜக அரசு எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அறிவீர்கள். ஜிஎஸ்டி பிரச்சனையா இருக்கட்டும், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் ஆண்டுக்கு என்று ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஒவ்வொருத்தரின் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்ற பொய் வாக்குறுதி கொடுத்து டீசல், பெட்ரோல் சில விலைகளை குறைப்போம், சப்சிடி பணத்தை உங்கள் அக்கௌண்டிலே போடுவோம் என்று சொல்லி பொய் வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு 10 ஆண்டுகளையும் அதில் எதையுமே நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, ஓரிரு கார்பரேட் கம்பெனிக்காக நம்மளை தாரவார்த்து கொடுக்கும் இந்த பாஜக அரசை தூக்கி எறிய நேரம் வந்துவிட்டது. மதிப்புக்குரிய மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல் 40க்கு 40 நமதே என்றது போல் 40 தொகுதிகளும் நாம் வென்று, இந்திய கூட்டணி வென்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு குமரியிலிருந்து நாம் வெற்றியை தர வேண்டும். மறந்தராதிகள், மறந்தும் இருந்தராதிகள். கை சின்னத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வசந்த் ஆகிய எனக்கு கை சின்னத்தில் வாக்களிகள் என்று உங்களிடம் தலைமையில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.